சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வரும் நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருவதாகவும் சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி வரும் நிலையில் சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நகர்ந்து வருகிறது. சென்னையில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். முழு விவரம். வணக்கம். சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி வரக்கூடிய நிலையில் அது சென்னைக்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. புதுச்சேரிக்கு வடகிழக்கில் 130 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு மிக அருகில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் மழையின் அளவானதும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் காலை முதலே பல்வேறு இடங்களில் மழை விட்டு பெய்து வந்ததை பார்க்க முடிகிறது. தற்பொழுது கடந்த 2 மணி நேரத்திற்காக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவு இருந்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பெரம்பூர், அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே இந்த மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பொழிவு இருப்பதன் காரணமாக சாலையின் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளங்களிலும் மழைநீர் தேங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக காமராஜர் சாலை பகுதிகளில், அதாவது மெரினா, பட்டணப்பாக்கம் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியாக இருக்கட்டும், காமராஜர் சாலை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கூட தொடர்ந்து மழை பொழிவு இருக்கிறது. காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. மழையளவு மட்டுமின்றி ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்ததன்படி 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்றின் அளவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தரைக்காற்றின் அளவு தொடர்ந்து அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முதலாகவே தரைக்காற்று தொடர்ந்து அதிகரித்து வந்ததை பார்க்க முடிந்தது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த நகர்ந்து வரக்கூடிய தூரமும் அதிகரித்திருக்கிறது. 5 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து மழையின் அளவும் அதிகரித்து வருகிறது. சென்னையின் பிரதான சாலைகளில் இந்த மழை காலை முதலே பெய்து வருவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் பயணித்து வருவதை பார்க்க முடிகிறது. முன்பக்க கார்களில் செல்லக்கூடியவர்கள் முன்பக்க வைப்பர்களை போட்ட வண்ணம் இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை கடலோர பகுதியாக இருக்கிற நிலையில் அதன் துறைமுகங்களில் 9 துறைமுகங்களில் கிட்டத்தட்ட இந்த புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது இன்றைய தினம்தான் அகற்றப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் அது சென்னைக்கு அருகில் இருப்பதன் காரணமாக இந்த மழையின் அளவும் காற்றின் அளவும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நடந்து செல்பவர்களும் சரி, வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருக்கும் என்று பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மழையின் அளவு பெரிதளவில் இல்லை, அதாவது பெரிய அளவிலான மழை இல்லாத காரணத்தினால் விடுமுறை இன்றைய தினம் அளிக்கப்படவில்லை சென்னை பகுதிகளுக்கு. இருப்பினும் கூட இந்த மழையின் அளவு தொடர்ந்து இருப்பதன் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்னும் சில நேரங்களில் மழை தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் மழைநீர் சாலைகளில் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.